அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி, இது குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாள்தோறும் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை மக்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனையோ போராட்டங்களுக்கு சீமான் தன்னுடைய ஆதரவு கொடுத்து அந்த போராட்டங்களை வெற்றி அடையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவலர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவு அந்த போராட்டத்திற்கு கிடைக்குது அப்படின்னாலே அந்த விஷயத்தை அடுத்தபடியாக அரசாங்கத்தினர் எடுத்து போய் அந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணுமோ அவை அனைத்துமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு சீமானுடைய போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் பவர் இருக்கு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை மேலும் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தற்போது சித்தூரில் வாழக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறதும் அதற்கு பிறகு அவங்களை பல வகையில் அச்சுறுத்துறதும் கிட்டத்தட்ட விடுதலை படத்தில் வர மாதிரி காவலர்கள் ரொம்ப கொடூரமான முறையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தெரிஞ்சுக்கிட்டு இதை சீமானிடம் எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கறிஞர் பாசறை என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல அந்த காவலர்கள் மேலே வழக்கு போட்டு அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குற மாதிரியான கேஸை முன்வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக சித்தூரில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காவலர்கள் மேலே வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய வெற்றியாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காவலர்கள் மேல நிச்சயமாக இன்னும் 2 மாதத்திற்கு உள்ளாக நிறைய வழக்குகள் போடப்படும் அப்படின்னு அந்த நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் பாசறைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாவே பார்க்கப்படுது. வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளன்னு இல்லாம அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு கூட நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சீமான் முன்னெடுக்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு முதல்வர் என்னென்ன காரியத்தை மேற்கொள்வாரோ அவை அனைத்தையுமே ஆட்சியிலேயே இல்லாமல் சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக சீமான் மாறிட்டு இருக்காரு அப்படின்றத கண்கூட காட்டுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்தியாளர்கள் சந்திப்புலேயே எங்களுக்கு இந்த மாதிரி நன்மை நடந்ததற்கு சீமான் தான் காரணம், நாம் தமிழ் கட்சி தான் காரணம் அப்படின்னு பல ஊடகத்திற்கு பார்த்தீங்கன்னா பேட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் பெரும்பாலும் டிவிலேயே வரல அப்படின்றது ரொம்பவே சோகமான நிகழ்வாக இருக்கு. சீமானுடைய வளர்ச்சியை மறைக்கிறதுல எந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருது. சீமான் போராட்டத்தை கையில் எடுத்தாலே அந்த போராட்டத்திற்கு வெற்றி தான் அப்படின்னு மேலும் உறுதி செய்யும் விதமாக தான் இந்த ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.